அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சா போயிடும். அதனால் ரொம்ப போட்டு உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தால் அது என்ன ஆயிரும்? ஆமாம், அதனால் நிறைய கேட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால் கேட்டதான அந்த வார்த்தைகள் ஏற்கனவே நீங்கள் கேட்டுட்டீங்க. அதை இப்போ சின்ன பிள்ளைங்களுக்காக சொல்ல போகிறேன். 2 கட்டளை தான் சின்ன பிள்ளைங்களுக்கு. எல்லாருக்கும் சொல்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறீங்கல்ல, இருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்களாம் கை தூக்குங்க. சின்ன பிள்ளைங்களாம் உங்களுக்கு 2 கட்டளை வந்தால் ஒரு கட்டளை, அதுக்கு பின்னாடி அதோட தொடர்ந்து வர்ற ஒரு வால் மாதிரி ஒரு இது. அது 2 காரியம் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏசப்பா சொன்னது அது முதலாவது இதுலேயே சொல்லிட்டார். ஆண்டவரே சொன்னதான முதல் கட்டளை, முதல் பிரதானமான வாக்குத்தத்தம் உள்ள கட்டளை. அதுக்கு வேறு என்ன இருக்குது? வாக்குத்தத்தம், கமாண்டு. அடுத்தது அந்த கமாண்டோட என்ன தெரியுமா வந்திருக்குது? அதுக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கேட்பீங்களே, ப்ராமிஸ் அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட ப்ராமிஸ் பண்ண சொல்லுவீங்களே, அந்த மாதிரி ப்ராமிஸ் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு உங்ககிட்ட. தெரியா? சின்ன பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா? 2 வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனர், சொல்லுங்கள். ஆனர் கணம் பண்ணுதல். சொல்லுங்கள். கணம் மட்டும் சொல்லிக்கலாம். கணம் என்னது? கணம்னா கணமாக இருக்குது, அது இல்லை. கணம் பண்ணுதல், மரியாதை கொடுத்தல். ஸோ ஃபஸ்ட்டு என்னது? ஆனர் யுவர் பேரண்ட்ஸ். பெற்றோர்களை என்ன பண்ணணும்? கணம் பண்ணுதல். அதில் தான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அதை நம்ம படிச்சிடலாமா? எந்த இதில் வருது? பிள்ளைகளை குறித்து தான் சொல்கிறப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வசனம் தெரியும்னு நினைக்கிறேன். எபேசியர் 6:1 சின்ன வயசில் சொல்லி தருவாங்க. என்ன வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஓகே, அதோட தொடர்ந்து இன்னொன்று வருமே, அதை சொல்லலாமா? எபேசியர் 6:1-2 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. நம்மளுக்கு எத்தனை கற்பனை இருக்குது? சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்கள். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லுங்கள். எத்தனை கற்பனை இருக்கிறது? எத்தனை கற்பனை? 10 கற்பனை. அந்த 10 கற்பனையில் 5வது கற்பனை என்ன? ஆமாம், இந்த 10 கற்பனை இருக்குல்ல, இந்த 10 கற்பனையிலையுமே ப்ராமிஸோடு உள்ள ஒரே கற்பனை இது ஒன்று தான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது ப்ராமிஸ்னால் என்னது? வாக்குத்தத்தம். நீ இதை பண்ணினேன்னா உனக்கு இது அப்படின்னு சொல்லி சொன்னதான ஒரே ஒரு கற்பனை எது தான்? இது மட்டும்தான். எது? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எதுக்கு கனம் பண்ணணுமா? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் நீ என்ன செய்யணும்? நீ உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். சரி, கனம் பண்ணுறதுனா என்ன? அப்படின்னா என்னது? அது கீழ்ப்படிதல், மரியாதை. அதாவது இப்போ ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம். நம்ம அவங்கள ஏதாவது ஒரு வார்த்தையினால் மரியாதையாக நம்ம என்ன செய்யலாம்? அவங்கள கூப்பிடலாம், வைக்கலாம். சரி, அப்புறம் ஸ்கூலில் டீச்சர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துவோம். நம்மளோட பெரியவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க கட்டாயம் மரியாதை செலுத்தணும், அதை சொல்லி கொடுக்கணும். பெற்றோர் என்ன செய்யணும்? அதை சொல்லித்தரணும். அதே போல் பெரியவங்க வந்தாங்கன்னா சின்ன பிள்ளைங்க எழுந்து நிற்கணும், அவங்களுக்கு உட்காரதுக்கு இடம் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். சொன்னால் தான் தெரியும். ஏன்னா பிள்ளையினுடைய நெஞ்சில் என்ன ஒட்டி இருக்குமா? மதியீனம் ஒட்டி இருக்கும். என்ன இருக்குமா? மதியீனம் இருக்கும். அதை தண்டனையின் பிரம்புகள் அது அவனுடைய நெஞ்சை விட்டு என்ன செஞ்சிருமா? அகற்றிடும். அப்போ சின்ன சின்ன தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் என்ன செஞ்சுருவாங்க? இருக்கிற கோவத்தெல்லாம் அப்படியே போட்டு கும்முன்னு என்ன செய்கிறது? முதுகில் குத்துறது. யார் மேலேயே இருக்கிற கோவத்தை அங்கே என்ன செஞ்சுறது? முதுகில் குத்துன்னு குத்துறது. அதெல்லாம் தவறு தானே? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பிள்ளைகள் அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது?
அடிக்கக்கூடாது. கோவம் வர மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் அது வேறு விதமாக அதை ட்ரீட் பண்ணணும். சரி, அப்போ உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எதுக்கு? என்ன கண்டிஷன், என்ன ப்ராமிஸு? என்ன ப்ராமிஸ்? உன் வாழ்நாள் நீடித்திருக்கும், உனக்கு நன்மை உண்டாகும், உனக்கு பிளஸ்ஸிங், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். உனக்கு வாழ்நாள் நீடித்திருக்கும் அப்படின்னா ரொம்ப காலம் வாழ்வாங்க அந்த அர்த்தம் கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்கள குறித்து கடவுள் ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ் வச்சுருப்பார்ல, அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் அவங்க இந்த உலகத்தை விட்டு போவாங்க. அதுதான் பிளெஸ்ஸிங். இப்போ நிறைய பிள்ளைங்க எல்லாம் ஒவ்வொரு பிள்ளையை குறித்து ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும் தானே. ஆண்டவர் அதோட தானே நம்மளை வச்சுருக்கிறார். கருவில் உண்டாகிறப்பமேயே இந்த கரு வெளியில் வர்றப்ப இது இப்படிலாம் செய்யணும்னு ஒரு பர்பஸ் வச்சுருப்பார், ஒரு திட்டம் வச்சுருப்பார் குழந்தைங்களுக்கு. அதை பேரண்ட்ஸ் அதை அறிஞ்சு செயல்படணும். அப்போ அந்த பர்பஸ்ஸு கட்டாயம் அவர் என்ன செய்வாராம், நம்ம வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். அதுக்கு என்ன பண்ணணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? தகப்பனையும் தாயையும். அந்த ஆனர்ங்கிற அந்த வேர்டு யாருக்கு கொடுக்கப்பட்ட? முதல் உன்னை தேவனாகிய கர்த்தரை அப்படின்னு சொல்லியிருக்குது. அவரையும் ஆனர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த ஆனர் யாருக்கும் கொடுக்கணுமா? பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். ஆனால் இப்போ நிறைய பேர் கொஞ்சம் வளர்ந்து இப்போ ஏன்னா ஒரு சில இந்த ஜெனரேஷனில் படிப்பவங்க இருப்பாங்க. அதனால் பெரியவங்களெல்லாம் என்ன செய்கிறது, அப்படி கேவலமாக உதாசீனப்படுத்தி அவங்கள ஒரு சட்டையே பண்ணி, அவங்களுக்கெல்லாம் தெரியாது, ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கே போகல. சின்ன பிள்ளைங்க நாங்கள் சும்மா எங்கள் பிள்ளைகிட்ட கூட சொன்ன ஞாபகம் இருக்குது எனக்கு. நாங்கள் அப்போல்லாம் எல்கேஜி யூகேஜிங்கிறதெல்லாம் கிடையாதுல்ல. அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தான், டைரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தான் உண்டு. அப்போ அதனால் நாங்களாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படித்தோம், எல்கேஜி யூகேஜிலாம் நான் படிக்கலை அப்படின்னா, அச்சோ எல்கேஜி யூகேஜியே படிக்கலையா நீங்கள் அப்படின்னு என்ன செய்வாங்க. ஏன்னா அதுங்களுக்கு அதான் தெரியும், எல்கேஜி யூகேஜி படிக்கலைன்னா உன் படிப்பே இல்லை அப்படின்னு அந்த சின்ன வயசில் அதுங்க நினச்சிக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி அதை விட பெரிய படிப்புங்கிறது அதுங்களுக்கு என்ன செய்யலை, தெரியல. அந்த மாதிரி இப்போ இந்த பிள்ளைங்க இருக்கிற பிள்ளைங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அம்மாவுக்கு படிக்கலைன்னா ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க பேருக்கு தான் அவங்க எங்கே போகல, ஆமாம் ஸ்கூலுக்கு போகல. உங்களுக்கு மாதிரியான நல்ல பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு மாதிரி நல்ல பேரண்ட்ஸ்னால் நீங்கள் அதை இதான் நினச்சிக்காதீங்க. அந்த வசதி வாய்ப்புகள் அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலை, கிடைக்கல, அவங்க போகல. எத்தனை பேர் பெற்றவங்க பேக்கு தூக்கிட்டு இப்போ பாரு அப்படி தான் போகிறாங்க இல்லையா? அம்மா தான் என்ன செய்கிறாங்க, ஸ்கூல் பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. இதில் ஒன்று வச்சுக்கிட்டு இதில் ஒன்று வச்சுக்கிட்டு பாவமாக இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காதவங்களாக இருக்கிறாங்க. பொண்ணு இல்லைன்னா அவங்க போக வர்றதுக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க, ஆட்டோ, அது இது காரு அப்படின்னு சொல்லி. முன்னெல்லாம் அப்படி இருந்துச்சா? முன்னெல்லாம் எப்படி தான் நடந்து தான் போகணும். அதனால் ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. அப்போ என்ன கோணையாக போயிட்டாங்களா? ஏதாச்சும் குறையா போயிடுச்சா? அது சந்தோஷமாக இல்லையா இருந்ததில்ல? நல்லா வளரலையா நம்ம? ஆனால் ஏன் நம்ம பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், அதுக்கு மாறா தலைகீழாக வளர்க்குறோம் இல்லை? அப்போ நல்ல காரியங்களை நம்ம என்ன செய்யணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். அப்போ இந்த பிள்ளைங்களும் அதெல்லாம் அவங்க இல்லாததுனால என் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப அவங்கள கேவலமாக என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஆண்டவரை எப்படி நம்ம மரியாதை பயபக்தியோடு மரியாதை செலுத்துகிறோமோ அதே மரியாதையை கனத்தை அம்மாவுக்கு என்ன செய்யணும், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுக்கணும். ஒரு சில இப்போ வீட்டில் பேசுவாங்க, பேசுகிறப்ப என்ன சொல்லுவாங்க, அதை செய்ய தான் சரி ஓ வா அப்படி தான் பேசுகிறது. அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சரிங்கம்மா செய்கிறேம்மா, செய்யலைன்னா கூட என்ன செய்யணும், அப்படி தான். ஏன்னா இப்போ ரொம்ப செல்லமாக இருக்கிறதுனால என்னது மரியாதைங்கிறதே கிடையாது. என்னன்னா ரொம்ப செல்லமாக, அது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்களாம். அதனால் என்னவா மரியாதையெல்லாம் இல்லையா? அப்படி இருக்கவே கூடாது. வெளியில் அப்படி இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம பேசுகிறது யாரை பற்றி பேசுகிறோம், தேவன் ஏற்படுத்தின குடும்பத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். வெளியில் உலகம் அப்படி இருக்கும். உலகம் அப்படி அவங்க அப்படி தானே இருக்கிறாங்க, இவங்க அப்படி தானே இருக்கிறாங்க. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. உலகத்தில் பிள்ளைங்க அப்படிலாம் இருப்பாங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் நிறைய நேரம் ஸ்கூலில் காலேஜில் அப்படிலாம் நீங்கள் இருக்கிறதுனால நிறைய தீமையான காரியங்களெல்லாம் கேட்குறீங்க. அது கேட்ட உடனே உங்களுக்கு இது என்ன நம்மளுக்கெல்லாம் இல்லையே, நம்மளுக்கு இல்லையே அப்படிங்கிறதான எண்ணங்கள் வருது. அது மாதிரி வரவே கூடாது.
சரியா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம கனப்படுத்தணும், மரியாதை கொடுக்க வேண்டும். மரியாதை இந்த ஒரு சிலர் மரியாதையாக பேச, அந்த மரியாதை இல்லை, அந்த இது இல்லை. நம்ம மனசுலையே, ஏன்னா அவங்க தான் உத்தரவாதி. உங்களை பெற்று எடுத்து உங்களுக்குரிய சகல நன்மைகளையும் பெற்றோர்கள் எல்லா விதத்திலும் அவங்க தான் உத்தரவாதத்தோடு செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான அந்த ஆனர், மரியாதையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். சரியா? ஸோ அப்போ முதல் கட்டளை என்னது? உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளை என்னது? என்ன பண்ணணும்? ஆனர் யுவர் பேரண்ட்ஸ். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுத்துவாயாக. அதுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? என்ன ப்ராமிஸ்? உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் அப்படிங்கிறதான ஒரு பிளஸ்ஸிங்கை, ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதை நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மரியாதை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்கிற காரியங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? கீழ்ப்படிவீங்க. அந்த ஃபஸ்ட்டு சொல்லியிருக்குதுல, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யாரும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. மரியாதைங்கிறது இருந்துச்சுன்னா, நான் கனப்படுத்தணும், எங்கள் பெற்றோரை கனப்படுத்தணும்னு நீங்கள் நினப்பு அந்த வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவோம்? நம்ம கீழ்ப்படிவோம். இப்போ ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என் மேலே அன்பாக இருந்தீங்கன்னா என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? கீழ்ப்படிவீங்க. அப்போ நான் அவர் மேலே அன்பாக இருக்கிறேன், ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறேன் அப்படின்னுங்கிறத எப்படி காமிக்கணுமா? நம்ம கீழ்ப்படிதல் மூலமாக. என்ன கீழ்ப்படிதல்? அவர் நிறைய நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார்ல, ஆண்டவர் சொன்னதான வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதே தான் பெற்றோருக்கும். அவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை கீழ்ப்படியணும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம்னா இது நியாயமான காரியம்னு இதில் இருக்குது. ஆனால் இட் இஸ் ப்ளீஸிங் டு காட் அப்படின்னு இருக்குது. அது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு? ஆண்டவருக்கு, ஏசப்பாக்கு. நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சா பெற்றோருக்கு பிடிக்கும். அடுத்தது ஆண்டவருக்கு, ஏசப்பாவுக்கே நீங்கள் கீழ்ப்படுகிறப்ப அவருக்கு ரொம்ப இஷ்டம், உங்கள் மேலே பிரியமாக இருப்பார் அவர். புரியுதா? ஆகையினாலே நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் செய்ய வேண்டிய 2 தான். என்ன பண்ணணும்? ஆனர். ஃபஸ்ட்டு ஆனர் யுவர் பேரண்ட்ஸ், செகண்ட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ஒபீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனர் அண்ட் ஒபே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனர், ஒபே, இதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களோட லைஃபு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக, ஆசீர்வாதமாக, ஆண்டவர் எப்படி உங்களை விரும்பணும்னு இருக்கிறாரோ அதன்படி நீங்கள் நிச்சயமாக செய்யுங்க. எந்த பெற்றோரும் உங்களுக்கு தீமையானதை செஞ்சு சொல்லுவாங்களா? சொல்லியே தரமாட்டாங்க. அவங்க திருடனாக கூட இருப்பாங்க ஒரு சிலர். அப்படி சொல்கிறப்ப கூட அப்பா என்ன, நான் என்னை மாதிரி நீ திருட்டு பயலாக ஆயிடாதடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர, அவங்க நல்லதை தான் சொல்லுவாங்க. அவங்க ஒரு வேளை வாழ்க்கையில் அவங்க தீமையான காரியம், நான் தான் சொன்னேன்ல, அவங்க சரியாக வளர்க்கப்படாமல் இருந்ததுனால ஏதாவது அவங்க காரியங்கள் செஞ்சுருப்பாங்க, தீமையானதை செஞ்சுருப்பாங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சுருப்பாங்க. இப்போ ரிக்ரெட் பண்ணுவாங்க, இப்போ உணர்வாங்க. உணர்ந்த உடனே நாங்கள் தான் அப்படி தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் என்ன செய்யாதீங்க, அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்மளை என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கண்டிப்பாங்க. கண்டிக்கிறப்ப நம்ம என்ன செய்யணுமா? அந்த கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா கண்டிப்பை விரும்பாதவன் அவன் என்ன செய்கிறான்னா, தான் இஷ்டத்துக்கு போகணும்னு நினைப்பான். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அந்த பிள்ளையை தண்டியாமல் விடாதே அப்படின்னு இருக்குது. வசனம்லாம் இருக்குது, நிறைய வசனம் இருக்குது. வசனம் சொல்லதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. அப்புறம் பிள்ளையை கட்டாயம் தண்டித்து தான் நடத்துவாங்க. ஏதாவது சின்ன சின்ன சிக்ஷைகள் அது வெளியில் பார்க்குறப்ப ஒரு மாதிரியாக இருக்கும், ஏன்ப்பா அந்த பிள்ளையை போட்டு அடிக்கிறீங்கன்னு இருக்கும். ஆனால் எதுக்காக அதை செய்கிறாங்க? எதுக்காக செய்கிறாங்க? அந்த குழந்தை அப்போ தான் நல்லா வளரும். அதான் பிறக்கிறப்ப எல்லா குழந்தையும் ஏஞ்சலாக தான் பிறக்கும். ஆனால் அது எப்படி வளர்க்கப்படுதோ அதுக்கு தகுந்த மாணிக்கு தான், எந்த சூழ்நிலையில் வளர்க்கப்படுதோ அதுக்கு தகுந்த மாணிக்கு தான் அந்த பிள்ளை உருவாகி அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஒரு சில பிள்ளை வேறு மாதிரி வளர்க்கப்பட்டிருந்ததுன்னா அது தீமையான காரியங்களை தான் அது செய்கிறதா இருக்கும். நம்ம நீதிமொழிகள் 29:15 நம்ம பார்க்குறோம், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை என்ன செய்யுமா? பெற்றோருக்கு என்ன உண்டாக்குமா? அவமானத்தை உண்டாக்கும். ஐயோ, இந்த பிள்ளை பண்ணுறது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கே அப்படின்னா பெற்றோர் நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? நான் என்ன செய்யலை? என் பிள்ளைய நான் கண்டிக்கலை, நான் ரொம்ப நிறைய நேரத்தில் லீனியண்ட்டாக விட்டுட்டேன், கண்டும் காணாமல் விட்டுட்டேன், ரொம்ப லூஸாக விட்டுட்டேன்,
இப்போ போய் இப்படி இப்படி இப்படின்னு பிடிச்சா நான் என்ன பண்ணுது? அதனால தான் அப்போ தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை, அதில் பாருங்கள், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். அப்போ பிரம்பு கட்டாயம் என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ், பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு இருக்கு வசனம். அதனால் கட்டாயம் வந்து தண்டனையின் பிரம்புகள் தான் அந்த அவனுடைய மதியினத்தை நீக்கும். அப்போ ஒரு சில காரியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்டிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். ஐயோ, நம்ம கடிந்து கொண்டா என் பிள்ளை ரொம்ப வருத்தப்படும் அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுட்டோன்னா அது தான் இஷ்டத்துக்கு அது செய்கிறதெல்லாம் ரைட்டு, அப்படி தான் இருக்கும். அப்போ தான் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு, தகப்பனை சொல்லலை, பெற்றோர் நான் சொல்லிட்டேன், ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குது? தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். இப்போ ஒரு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை பிள்ளைங்க செஞ்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அப்பா வந்து அதை ஈஸியாக எடுத்துப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ என்ன விடு, இப்போ எல்லாம் செய்யாது செஞ்சிட்டாங்களா, சரிடா நீ இது பண்ணடா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து அப்படி இது பண்ணிடுவாங்க. அது ஒரு அவமானமாக கூட நினைக்க மாட்டாங்க அப்பா. ஆனால் அம்மா அவங்க ரொம்ப இமோஷ்னல்ல, அவங்க எல்லாமே அந்த உணர்ச்சிகளை சார்ந்து இருக்கிறனால அவங்களுக்கு அது ரொம்ப பாரமாக இருக்கும். ஐயோ, என் பிள்ளை இப்படி இருக்குது, என் பிள்ளை இப்படி இதாகிடுச்சு. அதனால் யாரும் நம்மளை பார்த்தா என் பிள்ளைய பற்றி விசாரிச்சிருவாங்களோ, கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி பாதிக்கப்படுறது யாராக இருப்பாங்கன்னா அம்மாவாக தான் இருப்பாங்க. ஏன்? அவங்க தான் இமோஷ்னல், அவங்களுக்கு தான் அது தெரியும். அப்பா வந்து சரி சரி விட்டுரு, சரி என்ன பண்ணுறது, அதை இது பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு வந்துடுவாங்க. அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அவங்க பாதிக்கப்படாதுன்னு சொல்ல முடியாது, அதை ஈஸியாக ஓரளவுக்கு அவங்க வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் நம்ம தான் வந்து என்ன பண்ணுவோம், பெண்கள், அதை தாய்மார் நிச்சயமாக அவங்க தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஆகையினால அது அவமானமாக இருக்கும். வெளியில் போகவே அவங்க கூச்சப்படுவாங்க. தன் பிள்ளைய பற்றி யாராவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. கேட்கக்கூடாதுன்னு கூட நினச்சி ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆகையினால நம்ம தான் அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணுதில்ல. அதனால் அந்த பிள்ளைய வளர்க்க வேண்டிய வழியில் என்ன செய்யணும்? வளர்க்கணும். அது பெற்றோருக்காக. அப்போ பிள்ளைங்களுக்கு ரெண்டு தான், ரொம்ப கடினமானதில்லை, ரொம்ப பாரமானதில்லை, ரொம்ப பிள்ளைங்களுக்கு ஈஸியானதாக ஏசப்பா நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. சரியா? இந்த 10 கற்பனையில் 5வது கற்பனையாக இருக்குது. அது எதில் வருது? யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுதான் வாக்குத்தத்தம் உள்ள 1வது கற்பனை. அந்த 10 கற்பனையில் இதுதான் வாக்குத்தத்தத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளோ ஆண்டவர் நம்ம மேலே, அந்த பிள்ளைங்க மேலே அவ்வளவு அக்கறையாக இருந்ததுனால தான் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அந்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாதவனை, பழித்து பேசுகிறவனை, கேவலம் பேசுகிறவனை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு இருக்குது. அந்த மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? பைபிளில் தான் இருக்குது. 21வது அதிகாரத்தில் நம்ம படித்தோன்னா அது வருது. அப்பா அம்மா பேச்சை கேட்காதவங்க, இல்லைன்னா அப்பா அம்மாவை கேவலமாக பேசுகிறாங்கல்ல, அவங்கள வந்து என்ன செய்யணுமா? அவங்க வந்து பாரு என் பையன் இப்படி செய்கிறான்னு சபைக்கு முன்னாடி நிறுத்துனா அவங்க என்ன செய்வாங்களா? எல்லோரும் சேர்ந்து இவனை கல்லெறிஞ்சு கொண்டுடுவாங்க. அப்போ எவ்வளோ பாருங்கள், அப்போ எவ்வளோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் அவ்வளோ இருக்கிறதுனால ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை ரொம்ப முக்கியமாக அதை சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால பிள்ளைங்க கவனிச்சுக்கோங்க, நம்ம இப்போ கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அந்த காலத்தில் இருந்தோம்னா நம்மளும் தான் அடிபட்டிருப்போம். ஏன்னா நிறைய பேர் நம்ம அந்த மாதிரிலாம் அப்பா அம்மாவை ஈஸியாக கேவலமாக நம்ம பேசிடுவோம் தானே. அதனால் அதுக்கெல்லாம் ஒரு வேளை நம்ம பேசியிருந்தோன்னா ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அடுத்தது யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பாட்ட கேட்குறது ஈஸி தானே. ஏசப்பாட்ட ஈஸியாக கேட்டலாம். யார்கிட்ட கேட்கணும் முக்கியமாக? அப்பா அம்மாட்ட நான் உங்களை ரொம்ப மரியாதை இல்லாமல் நான் பேசிட்டேன், உங்களை எதிர்த்து பேசிட்டேன், கேவலமாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆமாம். அதனால் அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்களாக கூட இருக்கலாம், ஆனாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும். அதே போல் தகப்பன் அவங்க எல்லாம் அவங்க செய்கிற தவறுகளை நம்ம அப்படியே எல்லாருக்கிட்டையும் அப்படியே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அது பிள்ளைகளுக்கு உரியதான காரியம். அதனால் பிள்ளைகள் நீங்கள் எந்த அளவுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? இருக்கும்.
அதே தான் நம்ம நம்ம இங்கே அதான் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீ காண்கிற சகோதரன்கிட்ட நீ அன்பா இல்லைன்னா காணாத தேவன்கிட்ட நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லலை என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. நீ இங்கே பார்க்குற அப்பா அம்மாவையே நீ உங்களுக்கு கனப்படுத்த முடியலன்னா நீ காணாத ஆண்டவரை நீ கனப்படுத்துவியா? ஆண்டவரே நான் உங்களை கனப்படுத்துகிறேன், உங்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன் செய்வோமா? வார்த்தையில் வேணால் இருக்கலாம், ஆனால் நம்முடைய செயலில் என்ன செய்யாது, வராது. ஆகையினால பிள்ளைங்களுக்கு இந்த ரெண்டு காரியம்தான். இதை நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் இன்னொரு வசனமும் இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். உபாகமம் 6வது அதிகாரத்தில், உபாகமம் 6வது அதிகாரம், அதில் அவங்க அது வந்து யூதர்களுக்கு எபிரேயர்களுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னது 6:6 இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அப்போ என்ன செய்யணுமா, பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு அந்த போதிக்கணும். அந்த வார்த்தை வந்து பிள்ளைகளை கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது வழியில் நடக்கிற போது படுத்துக்கொள், எல்லா இடத்துலையும் எதை தான் பேசணுமா? என்னடா அது, வீட்டில் எப்போ பேசினாலும் எதை தான் பேசணுமா? ஆண்டவர் வார்த்தையை தான் பேசணும். தீமையான தேவையில்லாத ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம டேபிளில் உட்காந்துக்கிட்டு தான் வேறு காரியங்கள் எல்லாம் அடுத்த வீட்டு காரியத்தை நம்ம பேசணும்னா நம்ம பிள்ளைங்களும் அடுத்த வீட்டு காரியத்தை தான் பேசுவாங்க. அதுவும் நம்மளை விட அவங்க பயங்கரமாக பேசுவாங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. சின்ன ஏய் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலும் எப்படியாவது ஒண்டிக்கிட்டாவது என்ன செஞ்சிருவாங்க, ரொம்ப க்யூரியாசிட்டி அவங்களுக்கு. ஏன்னா சின்ன பிள்ளைங்களே ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க. அதெல்லாம் என்ன பேசுகிறாங்க அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, ஆனால் என்ன செய்வாங்க, கவனிப்பாங்க. ஆகையினால தான் பிள்ளைகளை வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போடக்கூடாது, பிள்ளைகளுக்கு முன்னாடி மற்றவங்களை குறித்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. யாரை குறித்தும் கீழாக ரொம்ப கேவலமாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பேசணுன்னா அந்த பிள்ளைக்கும் அதே தான் வரும். இல்லைன்னா 4 பேருக்கு முன்னாடி சொல்லிடும், எங்கள் அம்மா அவங்கள கூட சொன்னாங்கன்னு கூட சொல்லிடும். அப்படிலாம் இருக்காங்க தானே, அப்படிலாம் இருக்காங்க பிள்ளைங்க, அப்படிலாம் இருக்கு, நம்மளே காமிச்சு கொடுத்துருவோம். அது மாதிரிலாம் இருக்குது. ஆகையினாலே நம்ம ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், பிள்ளைங்களை வளர்க்குறப்ப ரொம்ப கவனமாக தேவை. அப்போ பிள்ளைகளுக்கு எது தேவைன்னா தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும், நிறையா. ஆமாம், நீங்கள் போகிறப்ப வர்றப்ப அதனால தான் உங்களை படிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ வந்து கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி நம்முடைய வாழ்க்கையை அது என்ன செய்யும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையிலலாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். ஆகையினால தான் உங்களுக்கு அதை சொல்கிறோம். சின்னதுலேருந்தே எங்களுக்கு வேறு எந்த, இப்போ அன்றைக்கி வந்தாங்கள்ல செல்வின் பாஸ்டர் வந்தாங்கல்ல, அவங்களுடைய விளையாட்டே என்ன தெரியுமா, இதுதான். இந்த பிரசங்கம் பண்ணுறது, வசனம் படிக்கிறது, பாட்டு பாடுறது, எங்களுக்கு வேறு விளையாட்டே அந்த பிள்ளைங்க விளையாண்டதே இல்லைன்னு நான் நினைக்கிறேன், அதாவது சின்னதாக இருக்கிறப்ப. ஸோ அது வந்து அவங்கள அந்த வாலிபத்துலேயும் அவங்கள என்ன செய்தது, காத்து கொண்டது. ஆண்டோடைய பாதையில் கரெக்டாக அவங்க வராங்க. அப்போ இதுதான் வந்து நம்ம ஆண்டோட எல்லாருமே அதனால் அப்படியே ஊழியக்காரங்களாக வரணும் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் வருது. இப்போ நம்ம பைபிளில் நிறைய கேரக்டர் படிக்கிறோம். தானியேல், அவர் எப்பயுமே தேவனுடைய காரியங்கள் அவ்வளோ இதாக இருந்தார். ஆகையினா அவர் பெரிய கலெக்டர் அளவுக்கு அவர் என்னவா இருந்தார், பெரிய பதவியில் தான் இருந்தார். வேறு நாட்டில் போய் தானியேல், யோசுவா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இப்படி தாவீது, இப்படி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாருமே அப்படிப்பட்டதான காரியங்கள். ஒவ்வொரு அந்தந்த லெவலில் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், அவன் என்னைக்காவது யோசித்திருப்பானா நான் ராஜாவாக ஒரு நாளைக்கு, அதுவும் அவர் தான் அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா, அவருடைய ராஜ்யம் நித்தியமாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய வழியில் தான் வந்தார். இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக தான் வந்தார். அப்போ அவர் யோசித்திருப்பாரா? இல்லை. ஆனால் எதனால் அவருக்கு ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தைகளை அவருடைய இருதயத்தில் வைத்ததுனால தான். அதனால தான் அவ்வளோ சங்கீதம் எழுதியிருக்கிறார். அப்போ அது முடியாதுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. சின்ன பிள்ளைங்க அதுக்கு, அதனால் பிள்ளைங்களுக்கு நம்ம நிறைய வார்த்தைகளை சின்னதுலேயே நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும், அதை சொல்ல வைக்கணும், கண்டிஷன் பண்ணி அதை பண்ணணும். அதை செய்கிறப்ப பிள்ளைங்க நல்ல இதில் என்ன செய்வாங்க, வளருவாங்க. சரி, அடுத்தது நாம் பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு 2 தான் ரொம்ப ஈஸியானது, நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். சரி, அடுத்து பெற்றோர்களுக்கு தான் நிறைய கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நான் ஒரு 5 பாயிண்ட் சீக்கிரமாக சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறையா உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஒரு 5 பாயிண்ட்
ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிக்கு அந்த 5 பாயிண்ட் மட்டும் எபேசியரில் அதுலேயே 6வது அதிகாரத்தில் நம்மளுக்கு வருது பாருங்கள். அடுத்தது, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பெற்றோர்களுக்கு என்னவா? உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பிள்ளைகள் சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றோர்களே சொல்லுங்க. பெற்றோர்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். ஆமாம், பிள்ளைங்கெல்லாம் சொல்லுங்க. பிள்ளைங்கெல்லாம் சொல்ல போகிறீங்க இப்போ. பெற்றோர்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், அடுத்தது முக்கியம், கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமாம், வளர்க்கணும். தானாக வளரக்கூடாது. அது தானே இப்போ அப்படி தானே இந்த இந்த ஜெனரேஷன் வந்து எப்படின்னா, குழந்தை வந்து தானே வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்குது? குழந்தைய வளர்க்கணும். அதுக்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த இதை கண்டிஷனை கொடுத்து வளர்த்துருக்கிறாரு. ஆகையினால நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அந்த தேவனுக்கு ஏற்ற காரியங்களில் வளர்க்கணும். இப்போ உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க, டென்ஷன் படுத்தாதீங்க. பிள்ளைங்க சொல்கிற வார்த்தையில் ஏமா டென்ஷன் படுத்துறீங்க அப்படின்னு அடிக்கடி அதுங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தால் அதுங்களுக்கு என்ன வந்துடுது? டென்ஷன் ஆயிடுதான் அவங்களுக்கு. அவங்க நம்மளை டென்ஷன் படுத்துறது இல்லை, நம்ம வந்து அவங்கள, பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை என்ன செய்கிறாங்களா? ஆமாம், அவங்களுக்கு வேறு இதே வேறு ஆண்டவரைக்கு தெரிஞ்சு எழுதி வச்சுட்டார் பார்த்தீங்களா? உங்கள் பிள்ளைங்களை கோவப்படுத்தாதீங்க. ஏன்னா பெற்றவங்க இப்படி தான் இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பிள்ளை வந்து எதுவும் கஷ்டமே படக்கூடாது, யாரும் 4 பேர் எதுவும் சொல்லிடக்கூடாது, ரொம்ப நல்லா வரணும். அவங்க கஷ்டப்பட்டோ இல்லைனா அடிபட்டு எல்லாம் ஓடப்பட்டு அப்படி தான் அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் தான் பிள்ளை வந்து எப்படி வந்துடணும்? இந்த மாதிரிலாம் எதுவும் அடிபடக்கூடாது, யாரும் 4 பேர் எதுவும் சொல்லிடக்கூடாது, நல்ல ஒரு லெவலில் என் பிள்ளை வந்து என்ன செஞ்சிடணும், வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, முதல்லேருந்தே அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதா? அதனால் பிள்ளைகளும் என்ன செய்யக்கூடாது, என்ன அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே, அப்பாவோட அம்மா அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வேலையே. அதனால் ஆண்டவர் கேட்பார்ல, அதிகமாக கேட்பார்ல. யாரை கேட்பார்? ஆமாம், யாருனாலும் பார் வளர்த்துருக்கா பார் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே. வளர்த்துருக்கான் பாருன்னா சொல்கிறாங்க, வளர்த்துருக்கான்னு வருதா? இல்லையே. வளர்த்துருக்கா பாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கு ஒரு மரியாதை கூட இருக்காது, மரியாதையாக கூட சொல்ல மாட்டாங்க. அதான் சொல்கிறேன். அதனால் அப்போ எவ்வளோ, அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் பிள்ளைங்க அதை ஒரு தப்பாக நினச்சிக்கூடாது. சரியா? அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, இந்த அப்பா பரவாயில்ல, அவர் என்ன செய்ய மாட்டார், ஏதாவது சொன்னால் கூட இது கொஞ்சம் பாருங்கள் என்னன்னு கேளுங்கண்ணே, என்னடா, அவ்வளோதான், அந்த ஒரே வார்த்தையோடு முடிஞ்சிடும். நம்மளாக இருந்த பின்னாடியே போய் அந்த பிள்ளை அதை மாற்றி செய்கிற வரைக்கும் என்ன செஞ்சிட்டே இருப்போம், அம்மா பின்னாடியே போய்கிட்டே இருப்பாங்க. அது அம்மானா ஸ்பெஷல் தான், அம்மா அப்படி தான் இருப்பாங்க. எல்லாம் மற்ற அப்படி இல்லைன்னா தான் நம்ம என்ன இந்த அம்மா இப்படி இருக்குது, அந்த அம்மா தான் பேயாக இருக்கும். சரி, ஓகே. அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்பார், உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார். அதனால தான் நம்மளை வந்து இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, கோபப்படுத்தாதீங்க, சிக்ஷையில் வளர்க்கணும் எல்லாம் சொல்லியிருக்கிறார். சரி, அப்போ ஆண்டவர் இந்த நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகளை நம்மளுக்கு எது கொடுத்துருக்குறாரு அப்படின்னு பர்பஸ் தெரியணும். என்ன தெரியணும்? பெற்றோருக்கு பர்பஸ். என்னமோ நம்மளை இது பண்ணோம், வந்து இணைத்தார் ஆண்டவர், பிள்ளைகளை கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நம்முடைய முயற்சியினால் கிடைக்கிறது அல்ல. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ கர்த்தர் கொடுக்குற சுதந்திரத்தை நம்ம என்ன செய்யணும்? கவனமாக பாதுகாக்கணும். அந்த சுதந்திரத்தை பாதுகாத்துக்கிடணும். இப்போ நம்மளுக்கு ஒரு சொத்து அது சுதந்திரத்தை வச்சுட்டு போகிறாங்கன்னா அப்படியே விட்டுருவீங்களா? யாருனாலும் மேய்ஞ்சிட்டு போட்டோம். நான் வந்து ஆடு மாடு மேய்ப்பாங்க, அடுத்து கொஞ்ச நாள் கழித்து எதையாவது வந்து அப்படியே ஏதாவது குச்சை நட்டுவாங்க, அப்புறம் கடைசியில் என்ன செஞ்சுருவாங்க, ஒரு கொட்டாய் போட்டு அங்கேயே அவங்களே வந்துடுவாங்க. விட்டுருவீங்களா உங்கள் சுதந்திரத்தை? விடுவோமா?
அந்த மாதிரி அப்போ நம்ம நிலத்தை எப்படி பாதுகாக்கணுமோ, அந்த சுதந்திரத்தை எப்படி பாதுகாப்போமோ, அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். ஸோ அப்போ அந்த பர்பஸை தெரியணும். இப்போ நம்ம பிள்ளைங்கள் ஒவ்வொன்றுவரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் வச்சுருக்கார், அப்படி தானே? ஆண்டவர் நோக்கத்தோடு கொடுத்து, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் எதுக்காக நீங்கள் கொடுத்தீங்க? நம்ம மனோவா தம்பதிகளை பார்க்குறோம். மனோவா அவங்களுடைய மனைவி சிம்சோன் பிறக்கிறப்ப முன்னாடி ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்கிறார். அவங்க என்ன செய்கிறாங்க, இதை கொடுத்துக்க போகிறது யார்? ஆண்டவர் தான் கொடுக்க போகிறாரு, அவர்கிட்டயே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இந்த பிள்ளையை எங்களுக்கு நீங்கள் தர்றப்ப நாங்கள் அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவங்க போய் கேட்குறாங்க. நீங்கள் அதை வாசித்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. புதிய ஏற்பாட்டு காலம், பழைய ஏற்பாட்டு அந்த காலங்கள்லையே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, எனக்கு கொடுத்துருக்கீங்களே இந்த பிள்ளைய, வரப்போதில்ல இந்த பிள்ளையை பெறுவதற்கு நாங்கள் என்ன பண்ணணும், இதை வளர்ப்பதற்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்புறம் இல்லை, ஆண்டவர் அதுக்கு பின்னாடி அந்த அம்மாவுக்கு தான் ஒரு கண்டிஷன் வேற சொல்கிறார். இவன் நசரேனா இருப்பான்லாம் சொல்லிட்டு, அந்த அம்மாவும் என்ன செய்யக்கூடாது, கரு உண்டான நாளில் இருந்து திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, திராட்சை சம்பந்தமான எதையுமே அந்த அம்மாவும் சாப்பிடக்கூடாது. எவ்வளோ பாருங்களேன், அந்த கரு மேலே எவ்வளோ ஆண்டவர் இது நம்ம ஒரு அது மேலே ஒரு அவருடைய பிளான், தெய்வீகமான ஒரு பிளான் வச்சுருந்ததுனால அந்த தாயும் அதை கர்ப்பமாக வைத்திருக்கிற அந்த நாட்கள் முழுசுமே அதை நிறைவேற்றணும்னு வச்சார். அப்போ அதை தானே வாயை கட்டி வயிற்ற கட்டி என்ன செய்யணும் அப்படி சொல்லுவாங்கல்ல. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயை கட்டி வயிற்ற கட்டி உன்னை வளர்த்தேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாடுக்கு இல்லாமனால கட்டினாங்களா? இல்லை. அதாவது கருவில் இருக்கிறப்பமையும் ஒரு சில காரியங்களால் அவங்களால செய்ய முடியாது, அதனால கண்ட்ரோலாக இருந்திருப்பாங்க. பிறந்த பின்னாடியும் அந்த குழந்தைக்கு அதை ஃபீட் பண்ணுறதுனால அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, சரியாக எதை சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிட்ருக்கணும். ஆசையாக இருந்தால் கூட என்ன செய்ய முடியாது, சாப்பிடக்கூடாது தான், கூடாதுன்னா கூடாது தான். அதே போல் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு அவங்க முழு இதாக இருந்திருப்பாங்க. இப்போல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, பிள்ளை வளர்த்து யாரோ வளர்த்து, அதான் தன் பிள்ளை அல்லாதது போல் அந்த அந்த பறவை என்ன நெருப்பு கோழி, அது முட்டையை போட்டு அது அடகாக்கிறதும் இல்லை, அது தானாக பொறிஞ்சு வந்துடுது. வந்தாலும் அது தன் பிள்ளை அல்லாதது போல் அதை அதுவே மிதித்து போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு போகுமா. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, பெற்றோர் இருக்கக்கூடாது. என்னுடைய பிள்ளை, அப்போ அதுக்காக நான் எந்த விதமான உத்தரவாதத்தோடு செயல்படணும். ஸோ அப்போ பர்பஸ் தெரியணும். அடுத்தது அந்த குழந்தைய இப்போ பெற்றெடுத்துறோன்னா அது ஒரு சந்தோஷமாக வளர்க்கணும். இது பெற்று தொலைஞ்சிருச்சு அப்படின்னு வளர்த்தோம்னா என்னவா இருக்கும், அதுக்கு அது மேலே ஒரு மன வாஞ்சை இருக்கணும், ஒரு விருப்பம் இருக்கணும். அந்த குழந்தை மேலே ஒரு விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லாமல் பெற்றெடுத்த குழந்தைய வெறுப்பிலே வளர்த்து அந்த பிள்ளைங்க வளர்கிற காரியங்களில் அவங்க கடைசியில் அந்த பிள்ளைங்க நிறையா சைக்கலாஜிக்கலாக அவங்க நிறையா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. அது விரும்பாத வேண்டத்தகாத ஒரு குழந்தை பெற்று தொலைஞ்சிருச்சு, பிறந்துருச்சு, ஆகையினால நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஏனோ தானோன்னு யார் பெற்ற பிள்ளையோன்னு என்ன செஞ்சுறது, வளர்த்து வர்றதில் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆகையினால நம்மளுக்கு ஒரு பேஷன் வேணும், அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு எல்லா விதமான அவருடைய இன்ட்ரெஸ்ட் அப்படியே முழுசையும் கொடுத்து அந்த குழந்தைய என்ன செய்யணும், வளர்க்குறதான காரியங்களில் வளர்க்கணும். அப்போ அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு நிறையா விட்டு கொடுக்கணும்ல, இல்லையா? அதுதான் வாயை கட்டி வயிற்ற கட்டிலாம் அதெல்லாம் செஞ்சு தான் இப்போ எனக்கு ஆசையாக இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும். ஆமாம், இப்போ பவுல் சொன்னது மாதிரி நான் எனக்கு அப்படிலாம் இருந்ததெல்லாம் நான் நஷ்டம் என்று விட்டேன்னு அது மாதிரி விட்டுட்டு தான் அந்த குழந்தைய வளர்க்கணும். ஏன்னா அந்த குழந்தை நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில காரியங்கள் அதுக்கு முன்னாடி நான் அப்படியே நல்லா ஜாலியாக எங்கேனாலும் போயிருக்கலாம். இப்போ என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஏன்னா என் குழந்தைய நான் பார்க்கணும். அவ்வளோ அப்படி ஒரு கேர் என்ன செய்யணும் நம்ம அந்த குழந்தைங்க மேலே. இப்போ இந்த பிள்ளைய நீ தனியாக படிச்சுட்டு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த குழந்தைக்காக இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ நான் இருக்கணும். சரிப்பா நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யணும். எனக்கு ஞாபகம் இருக்குது, பில்லி 12th படிக்கிற வரைக்கும் அவன் பக்கத்துலேயே நான் உட்கார்ந்தா தான் படிப்பான். ஒரு 5 நிமிஷம் இங்கே போகிறேன்னா அவ்வளோதான். அப்போ அவனுக்காக நானும் உட்காந்து படிப்பேன். நீங்கள் படிச்சிங்களா, உடனே நானும் என்ன செய்வேன், நல்ல வேலை நான் டீச்சர் வேலை பார்த்தேன், அதனால் நானும் உட்காந்து எனக்கு நிறைய வேலை இருக்கும், அதனால் நானும் உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன்.
அதனால் சரியாக போச்சு. ஏன்னா அடுத்து அவனுக்கு சிப்ளிங்ஸ் வேறு இருந்திருந்தாங்கன்னா கூட அவனுக்கு கூட படிக்கிறதுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லலாம், யாரும் இல்லைல்ல. அதனால் நானும் அவனும் தான். அதனால் நான் தான் என்ன செய்யணும் கூட அவனுக்கு. ஸோ அப்போ ஒரு சில நேரம் நிறையா இந்த இதுக்கெல்லாம் வெளியில் ஃபங்க்ஷனு அது இது அதெல்லாம் போனதே கிடையாது, போக மாட்டேன். இப்போ தான் இங்கே ஊழியத்துக்குன்னு வந்த பின்னாடி தான் நான் போகிற காரியங்கள் எல்லாமே. ஸோ அப்போ ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைக்காக விட்டு கொடுக்க தான் செய்யணும். அப்போ தான் அந்த பிள்ளை என்ன செய்யும், நன்றாக வளரும். ஆகையினால அந்த குழந்தைய சந்தோஷத்தோட, அதையும் இந்த இவ வேற இருக்கிறா, இதனால தான் நான் வேற வீட்டில் இருக்கேன் அப்படி இல்லை. அதை எப்படி செய்யணுமா, சந்தோஷமாக செய்யணும், மகிழ்ச்சியாக என்ன செய்யணும், அந்த குழந்தைய வளர்க்கணும். ஸோ பேஷன் வேணும். அடுத்தது பர்பஸ், அடுத்தது பேஷன், அடுத்தது ஒரு பிரின்சிபல், உறுதியான கற்பனைகள் நம்மளுக்கு வேணும். அதுதான் நம்ம ஏற்கனவே இந்த உபாகமம் 6:6-9 நம்ம பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சால் தானே சொல்லித்தர முடியும். அப்போ என்ன செய்யணும், நம்ம நிறையா தேவனுடைய வார்த்தைகளை, ஏன்னா அதுதான் நம்மளுக்கு மேன்மையான காரியங்களை தரும். இப்போ நம்மளுக்கு ஒரு சிலர் படிக்காதவங்க இருக்கிறாங்க. ஆகையினால படிக்க போகிறான பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் அவங்கள கேவலமாக நினச்சக்கூடாது. அவங்க என்ன செய்வாங்க, நான் தான் படிக்கலை, நீ பைபிள் எடுத்து என்ன செய், படி, வசனத்தை மனப்பாடம் பண்ணு, எங்களுக்கு அது தெரியல, நீ என்ன செய்ய பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. மேலும் இங்கே கேட்டதை அங்கே என்ன செய்வாங்க, ஒரு சிலர் அவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம இதை கேட்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையினால் நம்ம நிறைஞ்சிருக்கணும், அதை பிள்ளைகளுக்கு அதை புகுத்தணும். அப்போ உறுதியான கற்பனைகள், பிரின்சிபிள்ஸ் வேணும். நம்ம குழந்தைய வளர்க்குறதுல ஒரு கற்பனை நம்மளுக்கு வேணும், உறுதி வேணும். நல்ல ஒரு வழியில் அவனை என்ன செய்யணும், உலகம் வளர்க்குற மாதிரி நம்ம பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, வளர்க்க. திருப்பி அதே தான் சொல்கிறேன். உலகத்தில் எல்லாரும் அப்படி இருப்பாங்க, ஆனால் ஆண்டவருடைய குடும்பம், தேவன் ஏற்படுத்தியதான குடும்பத்தில் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, எந்த விதமான உலக பிரகாரமான காரியங்களும் நமக்குள்ளார வரக்கூடாது. அடுத்தது ஒரு தெளிவான மாதிரியை நம்ம பின்வைத்து போகணும். நம்ம அந்த 31 படிப்போம், அந்த நீதிமொழிகள் 31 அவருடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பாக்கியவதியை பற்றி முன்னாடி படித்தோன்னா அவ்வளோ வரும், அந்த அம்மாவை பற்றி தான் வரும். அந்த புருஷன் எங்கே இருந்தாருன்னே தெரில, கடைசியாக தான் பார்த்தா அவர் எங்கே இருக்கிறாரு, ஒளிமுக மாசல்ல எல்லாருக்கும் முன்னாடி பெரிய ஒரு அப்படியே சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறாரு அவர். ஆனால் அந்த அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்கிறாங்க, அப்படியே பம்பரமாக வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால் நான் தான் பண்ண வேண்டியிருக்கு, நான் தான் அப்படிலாம். நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார், பெண்களுக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். ஆகையினால நம்ம தான் என்ன செய்யணும், அதனால வசனமே என்ன தான் இருக்குது, புத்தி உள்ளவங்க தான் வீட்டை கட்ட முடியும், புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை தன் கைகளினால் இழுத்து போடுகிறாள். அதனால் என்னையவே சொல்கிறீங்கன்னு ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, பெண்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் என்னை நம்பி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கணும். எப்படி நினைக்கணும், பெண்கள்லாம் சொல்லுங்கள், ஆண்டவர் என்ன நம்பி இருக்கிறாரு, என் குடும்பத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் என்னையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். எதனால, அவன் உண்மை உள்ளவன் என்று கருதி தான் அந்த உன்னதமான ஊழியத்தை, இதுதான் ஊழியங்கப்பா. நம்ம போய் மேடையில் ஏறி அங்கே இங்கேயும்லாம் போயெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை. என் குடும்பம் தான் ஊழியம், என் குடும்பத்தில் தான் நான் என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். அதை தான் நம்மளுக்கு ஒரு சிலருக்கு அது மாதிரி இருக்கும். ஏன்னா வெளியிலலாம் நம்ம எல்லாம் பார்க்குறோம்ல, ஐயோ அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னெலாம் பார்த்த உடனே நம்மளுக்கு ஐயோ நம்ம என்ன ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு வருதா? எத்தனை பேருக்கு அப்படி வருது? எனக்கு வந்திருக்குது. பெண்களுக்கு நம்மளுக்கு அப்படி வரும். ஏன்னா இப்போ நிறையா மீடியாவில் அப்படி பார்க்குறோம்ல, எல்லாம் அவங்க பாருங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க அப்படி, அதெல்லாம் வெளி பிரகாரமாக அப்படியே தெரியுது. ஆனால் ஆண்டவர் அதை விட உன்னதமான ஊழியத்தை நம்மளுக்கு வச்சுருக்கிறாருங்கிறது நிறைய நேரம் சிந்திக்கிறதே இல்லை. அப்புறம் எனக்கு தான் அந்த மண்டையில் அப்புறம் உடனே அது இதாகும், ஸ்பார்க் ஆகும். உன்னதமான ஊழியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, நம்மளை நம்பி. அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், அதை உருவாக்கணும். நம்ம பிள்ளைகள் தான் நமக்கு சர்ச்சு. எது, நம்ம வீடே ஒரு சர்ச்சு தான், சர்ச்சாக தான் இருக்கணும். அதில் அப்பா தான் பாஸ்டர், அம்மா என்னவாக இருக்கணும், தீர்க்கதரிசியாக இருக்கணும். என்னவாக இருக்கணும், தீர்க்கதரிசியாக இருக்கணும். ஆண்டவர் அவங்களுக்கு காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவார். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அந்த குடும்பம் ஆசீர்வாதப்பட்ட குடும்பமாக நிச்சயமாக அவங்க உணர்த்த முடியும். அப்போ கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கு இந்த பிள்ளை கொடுத்துருக்கீங்களா, இதை குறித்து என்ன நோக்கம், என்ன சித்தம். ஆண்டவர் A to Z சொல்லுவார். நீ இந்த பிள்ளையை இதற்காக தான் கொடுத்தேன், இதற்காக தான் நீ வளர்க்கணும். அதே போல் அந்த 2வது குழந்தை, இந்த குழந்தைய இதுக்கு தான் கொடுத்தேன், இதற்காக தான் நீ வளர்க்கணும். அப்போ நம்ம வளர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பின்னாடியும் ஆண்டவருக்கு கரத்தில் என்ன செஞ்சிடணும்,
ஒப்பு கொடுத்துடணும். சரி, அப்போ ஒரு ஒரு தெளிவான மாதிரியை நம்ம பின் வைக்கணும். நம்மளை பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க வந்து என்ன செய்யணும்? நம்மளை பார்க்கணும். இப்போ எங்கள் அம்மாவை நான் பார்த்தேன்னா, எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் ராத்திரி பார்க்குற நேரமெல்லாம் எங்கள் அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டில் 7 பிள்ளைங்களா, ஒத்த பிள்ளையே பார்க்குறதுக்கு இவங்கெல்லாம் ஐயோ 2 பிள்ளைய வச்சுட்டு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க, ஒத்த பிள்ளைய வச்சுட்டு கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க. 7 பிள்ளைங்க எப்படி அவங்க தூங்குனாங்க? தூங்கிலாம் பார்த்ததே இல்லை எங்கள் அம்மாவை. எப்போ எங்கள் அம்மா டீச்சர் வேலை பார்த்தாங்க. டீச்சர் வேலை பார்த்து அதுவும் அப்போல்லாம் இப்போ என்ன வசதியாக நடந்து தான் போகணும். அவ்வளோ தூரம், ரொம்ப தூரம் நடந்து தான் போனாங்க. ஆனால் அவ்வளோ எல்லா பிள்ளைகளையும் நல்லா தான் படிக்க வச்சாங்க. எந்த பிள்ளை கூட சோடையெல்லாம் கிடையாது. எல்லா 7 பிள்ளைங்களும் நல்லா படித்து 7 பிள்ளைங்களுக்கு நல்ல வேலையில் தான் ஆண்டவர் வந்து நல்லா ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ காரணம் வந்து எங்கள் அம்மாவோட ஜெபங்கள் வந்து பேக்கப். அவ்வளோ ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வசனம் படிப்பாங்க, தானே உட்காந்து பாட்டு. இப்போ தான் பாட்டு புஸ்தகம் இதெல்லாம் இருக்குல்ல, எல்லா பாட்டையும் தெரிஞ்ச பாட்டெல்லாம் ஒரு பெரிய நோட்டு போட்டு எழுதி வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா வச்சுருந்த அந்த ஒரு சில பழக்கங்கள் எனக்கு உண்டு. ஜபத்துக்கு குறிப்பு எழுதி வைப்பாங்க. அதே போல் நானும் ஜபத்துக்கு குறிப்பெல்லாம் எழுதி வைப்பேன். அந்த மாதிரி நிறைய காரியங்கள். அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அதை மாதிரி நானும் பண்ணுவேன். எங்கள் அம்மா என்னோட ரொம்ப இம்ப்ரெஸ், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி எங்கள் அம்மா. நான் ஒரு வேளை கடைசியாக வந்ததுனாலையா என்னன்னு தெரில, ஆகையினால. ஸோ அப்போ அவங்களுடைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையை வந்து என்ன செய்யணும்? தாக்கத்தை ஏற்படுத்தணும். பெற்றோருடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். கெட்ட வாழ்க்கையில் என்ன வாழ்க்கை? நல்ல வாழ்க்கை. ஒரு மாதிரியான வாழ்க்கையில் மாதிரியான ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? எங்கள் அம்மானா இப்படி தான், எங்கள் அப்பானா இப்படி தான். அப்பா தான் ஹீரோவாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு, கட்டாயம். அவங்க பிள்ளைங்களுக்கு யார் ஹீரோவாக இருக்கணும்? அப்பா தான் இருக்கணும். அப்பாவை பார்க்குற பிள்ளைங்க அதன்படியே செய்யணும். அப்போ நம்மளை பார்க்குற பிள்ளைங்க அப்படியே பண்ணும். ஆகையினால நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம நடக்கிற நடை, உடை எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதானே போயிட்டு போகுது. அதனால் போயிட்டு போகணுங்கிறதே நம்ம ஒவ்வொரு நாளும் ரொம்ப கவனமாக அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி பேசுகிற காரியங்கள், நம்ம நடக்கிற எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னாலும் அந்த ஒரு ஸ்பார்க்கில் அந்த பிள்ளை ஏதோ ஒரு வார்த்தையை எதையோ கற்றுக்கிட்டு தான் வாழ்க்கையில் அப்படியே என்ன செய்யும்? அப்ளை பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆகையினால ஒரு பேட்டர்ன் மாதிரியை பின் வைத்து போக வேண்டும். அடுத்தது பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? பேஷன்ஸ். என்னது பேஷன்ஸ்னால்? என்னது? ரொம்ப பொறுமை. அது என்ன பொறுமை? நீடிய பொறுமை, பெர்சிவியரன்ஸ்னு சொல்லுவாங்க. நீடிய பொறுமை வேணும் உடனே. ஏன்னா பிள்ளை மதியினம் இருக்கும், அதுக்குன்னு வயசில் அதுக்கு உரிய குறும்புத்தனத்தை நம்ம என்ன செய்யலாம்? அதை இது பண்ண வேண்டியதில்லை. குறும்புத்தனத்தை நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதுவே தவறு பண்ணுறப்ப என்ஜாய் பண்ணக்கூடாது. அதை கட்டாயம் என்ன செய்யணும்? குறும்புத்தனம் வேற, தவறு வேற. தெரியுமா உங்களுக்கு? வித்தியாசம் தெரியுதா? குறும்புத்தனம் வேற, தவறு வேற. அப்போ தவறு செய்கிறப்ப கட்டாயம் என்ன செய்யணும்? அந்த பிள்ளைய கண்டித்து உணர்த்தணும். அது ஏதாவது நம்மளுக்கு பிடிக்காத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையுமே நம்ம ஆண்டவரை முன்வைத்து தான் செய்யணும். ஆண்டவருக்கு பிடிக்குமா, ஆண்டவருக்கு பிடிக்காதா, இப்படி தான் அதை சொல்லி தரணுமே. அதுக்கு கேட்குற காரியங்களில் கூட நம்ம கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எதனாலும் என்ன செஞ்சுட்டு கொடுத்துறாது? வாங்கி கொடுக்கக்கூடாது. இதை வாங்கி கொடுக்கறதுனால அந்த பிள்ளைக்கு பிரயோஜனமா அப்படின்னு நம்ம பெற்றோர் தெரியணும். அடுத்தது அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி தரணும்? உங்கள் பிள்ளை ஏசப்பாட்ட கேளு, அவர் தருவார் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். அது ஏசப்பா கிட்ட கேட்டுச்சுன்னா கட்டாயம் என்ன செய்வார்? ஆண்டவர் அந்த பெற்றோர்களுடைய மனசில் ஏவி கட்டாயம் என்ன செய்வார்? அந்த பிள்ளைக்கு அது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியாக லைஃப்பில் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு வந்துடும். ஆகையினால நம்மளுக்கு தேவையானது பொறுமை ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு தேவை. அப்புறம் அதே நேரத்தில் ரொம்ப தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அப்படின்னு இருக்குது. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல ஆண்டவர் நமக்கு இறங்குகிறான்னு இருக்கு. அப்போ ஒரு இரக்கம் இருக்கணும். ஒரேடியாக போட்டு அடின்னு அடிச்சிடவும் கூடாது, ஒரேடியாக ரொம்ப லீனியண்ட்டாகவும் என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். ஒரு சில பார்த்தா ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி பயங்கரமாக அடின்னு அடிப்பாங்க. அப்போ ஒரு பெரிய தவறு பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன செஞ்சுருவாங்க? சரி விடுப்போ அப்படிம்பாங்க. நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி எந்த காரியங்களில் எப்படி நடந்து கொள்ளணுங்கிற ஞானத்தை ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். இப்போ ரொம்ப முக்கியமானது பெற்றோர்களுக்கு என்ன வேணும்? தேவ ஞானம் வேணும்.
ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி வளர்க்கணும். உங்களுக்கு தெரியும், நிறைய பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க 2-3 பிள்ளைங்க மூத்த பிள்ளைய வளர்த்த மாதிரி 2வது பிள்ளைய வளர்க்க முடியுதா? முடியல. அப்போ ஒரு ஜெனரேஷன் கேப் மாதிரி இருக்குது. 1-2 வருஷத்துலேயே ஜெனரேஷன் கேப்னா, இப்போ எங்கள் தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறை அடுத்தடுத்து எங்கள் பேர பிள்ளைங்க அப்படின்னா எவ்வளவு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன வேணும்? தேவனுடைய ஞானம் வேணும். தேவ ஞானம் இல்லாமல் நம்ம குடும்பத்தை என்ன செய்ய முடியாது? கட்டவே முடியாது. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவ ஞானம் தான். அப்போ ஒரு வேளை வெளியில் பார்க்குறவங்க எதனா சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது இல்லையா? ஆகையினால அதை கண்டுக்காமல், ஆண்டவரே ஏசப்பா என் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க, அந்த கிருபையை தாங்க, அந்த பொறுமையை தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அந்த காரியங்களை நமக்கு வாழ்க்கையில் அதை நமக்கு கொடுப்பார். அப்போ நம்ம பிள்ளைகளை நன்றாக வளர்ப்பதற்கு நமக்கு அது எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையினாலே இந்த வருஷத்தில் குடும்பத்தை பற்றி அதிகமாக நம்ம ரொம்ப கரிசனை உள்ளவங்களாக இருக்கணும். அதுக்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்மளுக்கு, குடும்பத்திலே பிரிவினைகளை உண்டாக்கும்படியாக பிசாசினுடைய தந்திரம். ஆகையினால உலகத்தின் எந்த காரியமும் குடும்பத்துக்குள்ளார நுழைஞ்சி என்ன செஞ்சிடக்கூடாது? குடும்பத்தை அசுத்தப்படுத்திடக்கூடாது. ஏன்னா அந்த கொலோசையர் நினைக்கிறேன் அந்த 3வது அதிகாரத்தில் அதை முதல்ல வர்றப்போ என்ன வருதுன்னா, மேலானவைகளை நாடுங்கள். கொலோசையர் 3வது அதிகாரத்தில் பூமியில் உள்ளவைகளை அல்ல, கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு கீழே தான் என்ன வருது? மனைவிகளே, புருஷர்களே, பிள்ளைகளே, பிதாக்களே அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்மளுடைய காரியம் மேலானதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துக்கான காரியங்களை பணம் சம்பாதிக்கணும் அது இது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு மேலானதை விட்டுட்டோன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ எப்பயுமே என்னவாக இருக்கணும்? நம்ம பரலோகத்துக்குரிய காரியங்கள் தான் நம்ம நாட்டமாக இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நாட்டமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிள்ளைகளும் அதுக்குள்ளார வந்துடுவாங்க. நான் ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். நான் நேற்று படித்தேன், அந்த இது சார்லஸ் ஸ்பர்ஜன் அப்படிங்கிற அவரோட இதிலேருந்து படித்தேன். அவர் பெரிய ப்ரீச்சர், அவர் போன செஞ்சுரியில். அவர் அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு போயிருந்தாராம். பாட்டி வீட்டுக்கு போயிருந்தா ஒரு பாட்டிலுக்குள்ளார ஆப்பிள் இருந்திருக்கு. அந்த பாட்டிலோட நெக்கு எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப நேரோவாக ஒடுக்கமான இதாக இருந்திருக்கு. ஆனால் அந்த ஆப்பிள் முழு ஆப்பிளாக இருக்குது. இவருக்கு ஒரே சின்ன பிள்ளைங்க தானே, அதனால் ரொம்ப ஆச்சரியம், எப்படி அந்த ஆப்பிள் அந்த பாட்டிலுக்குள்ளார போயிருக்கும்? எப்படி போயிருக்கும்? வாய் வழியாக போகும்னா அது ரொம்ப நேரோவாக இருக்குது. இந்த பாட்டில்லாம் இப்போ தண்ணி பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா மேல் வாய் கொஞ்சம் நேரோவாக இருக்குல்ல, குறுகலாக இருக்குல்ல, அந்த மாதிரியான பாட்டிலு. சரி, அப்போ அது வேறு கண்ணாடி பாட்டில். அப்போ சரி அடி வழியாக அது அறுத்து போட்டிருக்குறாங்களா அப்படின்னு அவங்க வீட்டில் வேறு அந்த பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அதை தொடாத இதை தொடாதன்னு எதையுமே தொடவே விட மாட்டாங்களாம். ஆனாலும் கஷ்டப்பட்டு அவங்க பாட்டி இல்லாத நேரம் அதை அதிலேருந்து எடுத்து அந்த கபோர்ட்லேருந்து எடுத்து ஷோகேஸ்லேருந்து எடுத்து பார்த்துருக்குறார். பார்த்தா அடியில் ஒன்றுமே எல்லாமே ரொம்ப கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது. ரொம்ப இது என்ன எப்படி தான் வந்திருக்கும், பாதியாக பிரியும் அப்படின்னு, ஒருவேளை மேஜிக் பண்ணி உள்ளே வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு போயிட்டார். அப்புறம் அடுத்த லீவுக்கு வரார். அடுத்த லீவுக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு வரார். வந்தால் அவங்க இதில் ஆப்பிள் தோட்டம் இருக்குதான். அவங்க பாட்டி வீட்டில் ஆப்பிள் தோட்டம் இருக்குது. அந்த ஒரு மரத்துக்கு கீழே போய் பார்க்குறாரு. பார்த்தா அதில் பாட்டில் ஒரு 2-3 பாட்டில் அந்த மொட்டுக்குள்ளார என்ன செஞ்சுருக்கு, மொட்டை சுற்றி ஒரு பாட்டில், அதை மொட்டை அந்த பாட்டிலுக்குள்ளார வச்சு அதை கட்டியிருக்கிறாங்க. கட்டி உடனே இப்போ தான் அவருக்கு ஸ்பார்க் ஆச்சு. ஓ, இப்போ தான் என்ன ஆயிருக்கு, இப்படி இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் அது எங்கே வந்திருக்கு, பாட்டிலுக்குள்ளார வந்திருக்குது. அப்புறம் அதுக்குள்ளாரையே இருந்து அது வளருமா, அது வளர்ந்து அப்புறம் ஃபுல்லாக நல்லா ரைட்டாக ஆன உடனே அதை என்ன செஞ்சுருவாங்க, அதை கட் பண்ணிவிட்டு அதை வைக்கிறாங்க. வச்ச உடனே அது ஒரு அழகான ஒரு இதில் ஷோக்கு வைக்கிற மாதிரிக்கும் அது வந்துடும், அதை எடுக்க முடியாது. அப்போ அவர் இதை பார்த்துட்டு இவருக்கு ஒன்று தோணுச்சான், ஆவிக்குரிய ரீதியில் சிந்திக்கணும்ல. அப்போ ஒரு மொட்டை இருக்கிறப்ப எதுக்குள்ளார வச்சுட்டாங்க, எதுக்குள்ளார வளரணுமோ அதுக்குள்ளார வச்சுட்டாங்க. அப்போ அதே போல் இப்போ நம்ம பிள்ளைங்களை எதுக்குள்ளார வளர்க்கணும், கிறிஸ்துவுக்குள்ளார வளர்க்கணும். அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும், மொட்டை இருக்கிறப்பமேயே எதுக்குள்ளார கொண்டு வந்துடணும், அதுக்குள்ளார கொண்டுட்டு வந்துடணும்.
அது பார்க்கறது, கேட்கறது, நடக்கிறது, எல்லா காரியமும் எதாவது இருக்கணும், சுற்றி சுற்றி இருக்கணும். ஏசப்பாவை பற்றி அது கேட்குறது, பார்க்குறதுக்கெல்லாம் நிறையா இருக்குது தானே. இப்போல்லாம் வீணான காரியங்களை பார்க்குறத விட்டுட்டு இப்போ நிறையா பைபிள் மூவிலாம் இப்போ நிறையா இந்த டெக்னாலஜி இது யூஸ் பண்ணி நிறையா மாடர்னாக நிறையா வந்திருக்கு. அந்த மாதிரி காரியங்களை பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், காமிக்கலாம். அப்போ தான் நாங்கள் பாட்டி கதையெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம கேட்போம். இப்போல்லாம் எந்த பாட்டியாவது கதை சொல்கிறாங்களா? பிள்ளைகளும் கதை கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை, பாட்டியும் கதை சொல்ல நேரம் இல்லை இல்லையா? அப்படி தானே. பாட்டி கதை சொல்கிறதெல்லாம் கதையாக தான் இருக்குது, அது ஒன்றும் ரியாலிட்டியில் வரல. அப்போ நம்ம இப்போ இதனால் இந்த காரியங்களை பார்க்குறோமா, அப்போ அதை பார்க்குறப்ப அந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லித்தரணும். ஆண்டவர் பாட்டெல்லாம் சொல்லித்தரணும். நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டை என்ன செய்யணும், சொல்லித்தரணும். ஈஸியாக பிள்ளைங்க கற்றுக்குவாங்க. இந்த பிள்ளைங்க அனிஷா இவங்க கூட ஹிந்தி பாட்டு பண்ணாங்க பாருங்கள், அன்றைக்கி கொஞ்சம் நேரம் தான் செல்லின் பாஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த பிள்ளைங்க எனக்கு கூட வாயில் நுழையலை. இன்னொரு பாட்டு கூட இப்போ மராட்டி பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, அதையும் கற்றுக்கிட்டாங்க அந்த பிள்ளைங்க. அப்போ எவ்வளோ பாருங்கள், சின்ன பிள்ளைங்க ஈஸியாக கற்றுக்குறாங்கல்ல. ஆகையினால நம்ம பிள்ளைகளுக்கு அதை என்ன செஞ்சிடணும், சின்னதுலேருந்தே அதை சொல்லி கொடுத்தோன்னா அவங்க முதிர் வயதிலும் விடாதிருப்பான். பிள்ளையானவன் அவன் சின்ன வயசில் நடக்க வேண்டிய வழியில் என்ன செய்யணுமா, நடத்து. அப்போ தான் அவன் முதிர் வயதில் என்ன செஞ்சுருப்பான், விடாதிருப்பான். அப்போ நீங்கள் சின்னதுலேருந்தே அந்த சின்ன குழந்தை பேச ஆரம்பிக்குதா, அப்போ இருந்தே எது தான் சொல்லித்தரணும், ஏசு அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்போ அது என்ன செய்யும், அதில் வளரும். ஆகையினால பிள்ளை வளர்க்கறதுலையும் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு அதில் வளர்க்கும்படியாக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். இந்த நாட்களிலே அநேக காரியங்கள், நம்மளுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகையினால இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த குடும்பம் என்ன செய்யணும், தேவனுக்கு பிரியமுள்ள குடும்பமாய் வளரணும். ஆகையினால ஒருவேளை இன்றைக்கி இந்த நாள் முழுசும் இங்கே வந்திருந்தீங்க, இந்த நாளை ஒரு நாளும் என்ன தான் நினைக்கக்கூடாது, வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணியிருக்கிறோம், முதலீடு செஞ்சுருக்கிறோம். இந்த நேரத்தை முதலீடு செஞ்சுருக்கிறோம். நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆகையினால ஒரு நாள் அதை வேஸ்ட்டாகவே நினைக்கவே கூடாது. எப்போல்லாம் நம்மளுக்கு சபையில் எதுக்காக மீட்டிங் அப்படிலாம் வைக்கிறாங்களா, ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. எப்படியாச்சும் பிள்ளைகளை ஸ்கூலில் ஏதாவது ப்ரோக்ராம்னா என்ன செய்வோம், இடிச்சு பிடிச்சி போயிடுறீங்கல்ல, அனுப்புகிறோம்ல. ஆனால் ஸ்கூல் சர்ச்சுனா மட்டும் என்ன செஞ்சுருவோம், கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் அங்கே. ஏன்னா அங்கே இது தலை யார், கிறிஸ்து தான் சபைக்கு தலை, ஆண்டவர் தான் இருக்கிறார், அவர்கிட்ட என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம், அவருக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடுவோம். நம்ம நேராக பார்க்காததுனால அங்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் விட்டுறோம். ஆகையினால நம்ம என்ன பண்ணணும், அந்த காரியங்களையும் நம்ம எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக நம்ம வரோமோ அதே அளவுக்கு நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க, இன்ட்ரெஸ்டாக வருவாங்க. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் பெற்றோர்கள் நீங்கள் தீர்மானிக்கணும். நல்ல மாதிரியை தான் நம்ம பின் வைத்து போகணும். எங்கள் பெற்றோரா இப்படி அப்படிங்கிறதான காரியங்கள் வளரும். இதுதான் பிள்ளைகள் முதிர் வயதிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அது எல்லா விதத்திலும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இதோட நம்ம இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். மேற்கொண்டு நம்ம இந்த குடும்பங்களுக்காக அதிகமாக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். குடும்பத்தில் எந்த விதமான பிரிவினைகள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பிரிவினை கொண்டாட நிறைய காரியங்கள் நம்ம எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் வைத்து நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மாமார் அதிகமாக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக உத்தரவாதத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட என்ன காரியம் ஆண்டவரேன்னு கேட்டு ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுறப்ப நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுடைய குடும்பத்தை கட்டி ஆண்டவர் விரும்புகிறதான குடும்பமாக நம்மளை உருவாக்குவார். ஆமென். ஸ்தோத்திரம்.